அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சாலார். படம் ஓப்பன் பண்ணால் ஸ்ருதிஹாசன் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. ஐயோ, வெளிநாட்டிலேருந்து இவங்க வந்துட்டாங்களா, வந்த பிரச்சனையாச்சே, இந்தியாவுக்கு இவங்க வந்தாலும் இவங்களை கொலை பண்ணுறாங்கன்னு ஒரு பில்டப் கொடுக்க போகிறது யாரால? மைம் கோபியால். அமெரிக்காவில் இருக்க ஸ்ருதிஹாசன் அப்பா ஃபோன் பண்ணி எப்படியா அந்த பொண்ணை காப்பாற்று, யாராலும் காப்பாற்ற முடியாது, கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ யார் காப்பாற்ற? இல்லை, அதை தாண்டி ஒருத்தன் இருக்கான். அது யார்? அதுதான் பிரபாஸ். ஆனால் பிரபாஸ் வந்து சண்டை போடக்கூடாது, அவங்க அம்மா வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன மாதிரி சத்தியம்னா, பர்த்டே கேக் விடுறதுக்காக சின்ன பிளாஸ்டிக் கத்தியை கூட அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அதையும் மீறி எப்படியாவது உங்களுக்கு ஸ்ருதிஹாசன் அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்கு ஏறிட்டே இருக்கும்போது மறுபடி பெரிய பெரிய குரூப்லாம் வந்து ஸ்ருதிஹாசனை மறுபடியும் கொல்ல வராங்க. அப்போ வந்து அம்மாவை பார்க்குறாரு பிரபாஸ். அப்போ வந்து இல்லை, நீ இப்போ சத்தியத்தை வாபஸ் வாங்கிற, நீ கொலை பண்ணணுன்னே அப்படி திரும்பும் போதே, திரும்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் விழுந்து எல்லாருமே இறந்துடுறாங்க. பிரபாஸ் அப்படி நிற்கிறார். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, இதில் பிருத்திவிராஜ் எப்படி வந்தார், அங்கே கான்சார்னு ஒரு பெரிய ராஜ்யமே இருக்குது, அது என்ன, அப்படி எல்லாம் விளக்குறது தான் அந்த படத்துடைய கதை. பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால. கேஜிஎஃபோட இயக்குனர் தான் பிரசாந்த் நீல், அவர் தான் அந்த படத்துடைய இயக்குனர். அவர் வந்து பிரபாஸ்ட்டை வச்ச முதல் கோரிக்கையாக என்ன இருக்கும் அப்படின்னு நாங்கள் யூகிச்சோம்னா, நீங்கள் வந்து நடிக்கவே வேண்டாம், அடித்தா மட்டும் போதும், நீங்கள் கெத்தே காட்ட வேண்டாம், காலை வச்சு எத்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க அதை உள்வாங்கி முழுமையாக அதை வெளிப்படுத்தியிருக்காரு பிரபாஸ். ஒவ்வொரு கட்டுக்கும் ஒரு வெட்டுன்ற மாதிரி ஒரே அடி ரத்த தெறிக்க தெறிக்க ஆக்ஷனில் பின்னிருக்காரு. ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், கதையை சும்மா நகர்த்துறதுக்காக கொஞ்சம் நேரம் வர்றாங்க, அவ்வளோதான். மைம் கோபி கம்பேர் பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல ரோல். ஜான் விஜய் செகண்ட் ஹாஃபில் அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு. பிருத்திவிராஜும் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாரு. அது போக ஜெகபதி பாபு முதற்கொண்டு இன்னும் நம்ம லிஸ்ட்டு சொன்னால் அதே ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் போயிடும். அந்த அளவுக்கு எல்லா நடிகர்கள் கொடுத்த வேலையை நல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாரும் என்னென்னா ஒரே டோனில் தான் டைலாக் பேசுகிறாங்க. இப்போ சும்மா சாதாரண டைலாக் கூட, நீ சாப்பிட்டியா அப்படி தான் கேட்குறாங்க. அவன் சாப்பிட்டோனோ, நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பஞ்ச் டைலாக் வேறு. கனவுன்னா கண்ணை மூடணும், களவுன்னா கதவு மூடணும்னு சொல்லிட்டு ஸோ டயர்ட். புவன் கவுடா, இவர் தான் கேஜிஎஃப் 1 அதோடைய 2 அந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேன். கொஞ்சம் கூட அந்த மூடு எதையுமே மாற்றாமல், லைட்டிங் எதையுமே மாற்றாங்க, அதே மாதிரி கலரிங், அதே மாதிரியான லைட் செட்டப், அதே மாதிரியான பேக்ட்ராப்னு அப்படியே பண்ணியிருக்காரு. அதே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதே போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் தகட்ட ஆரம்பிச்சிருச்சு. தயவுசெய்து அடுத்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். வேறு தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் சிஜி வரகலை வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்துச்சு. அதோடைய இடத்துல எந்த இது இல்லை. ஸ்டன் மாஸ்டருக்கு தான் முக்கால்வாசி வேலை. அவர் வந்து பிரசாந்த் நீல் வந்து ஸ்டன் மாஸ்டர்கிட்ட கொடுத்து அவரே படத்தை டைரக்ட் பண்ண சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு வேலை. நான் படத்தில் நிறைய ஃபுட்டேஜ் வந்து சண்டை காட்சிகள் தான் எடுத்துக்கிடுது. அது தெலுங்கு ரசிகர்கள் மேபி பிடிக்கலாம். நமக்கு எப்படின்னா அது கதையோட கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருந்ததுனால பெருசாக அவுட் ஆகலை. கடியத்துக்காகவும் அரியாசனத்துக்காகவும் போராடினதெல்லாம் போதும். தொடாதன்னு சொன்னல. புவன் கவுடா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர், உஜ்வால் குல்கர்னி இந்த படத்துடைய எடிட்டர். இவங்க 2 பேர் சேர்ந்து 3 மணி நேரமாக இருக்கிற படத்தை வந்து 2 மணி நேரமாக மாற்றிருக்க முடியும். எப்படி மாற்றிருக்க முடியும்னா, நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்டு. கையை தூக்குறதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன், சோறு எடுத்து வாயில் ஊட்டுறதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன், ஒரு சேர்த்து உருண்டு வரதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன், ஒரு படை திரண்டு வரதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன். இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மல் ஷாட்ஸாக எடுத்திருந்தாலே 1 மணி நேரம் மிச்சம் கிடச்சிருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடச்சிருக்கும். படத்துடைய பில்டப் என்பது வெறும் காட்சிகளில் மட்டும் இருந்தால் போதாது, அந்த கதையிலையும் திரைக்கதையில் இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளோட எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அப்படி என்பதை ஏனோ இந்த படத்தில் பிரசாந்த் நீல் வந்து மறந்துட்டாரு. சுத்தமாக எமோஷனல் கனெக்டிங் எங்கேயுமே ஆகலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஒரே கதைக்குள்ள பல கதைகள் இருக்கிறதுனால எந்த கதையுமே நம்மளுக்கு உருப்படியாக மனசில் வந்து சேரலை. படத்தில் ஒரு முக்கியமான என்னன்னா, பிருத்திவிராஜ் வந்து அடிக்கடி வந்து கேமரா பார்த்து அவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லுவார். பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தோணுச்சு, அவர் கேரக்டர் தான் சொல்கிறாரா, இல்லை படம் பார்க்குற நம்மளை தான் சொல்கிறாரா அப்படின்ட்டு. இந்த சலார் பலார் என்று அழைத்து விட்டார். நன்றி, வணக்கம்.